ஹாய்ஸ் நான் ஜெசோனா. இன்னைக்கு நம்ம இத பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சென்னையில பீகார் மாநிலத்தை சேர்ந்த ஒரு ஃபேமிலி. கணவர், மனைவி, குழந்தை. இந்த 3 பேத்தையுமே பீகார் மாநிலத்தை சேர்ந்தவங்களே கொலை பண்ணியிருக்காங்க. என்ன காரணத்தினால இந்த 3 பேத்த பீகார் மாநிலத்தை சேர்ந்தவங்களே கொலை பண்ணாங்க? பல நாட்கள் தேடுதலுக்கு பிறகு கிடைத்த பெண்ணின் உடல். அதுவும் ஒரு துணி கூட இல்லாமல். என்ன நடந்துச்சு? இத பத்தி தான் ஃபுல் டீட்டெயிலா நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ பத்தின கருத்து ஏதாவது உங்களுக்கு இருந்துச்சுன்னா தாராளமா கமெண்ட்ல சொல்லுங்க. ஏன்னா உங்களோட கமெண்ட்டை பார்த்துட்டு நாங்க நெக்ஸ்ட் வீடியோ இன்னும் பெஸ்டா எடுக்கிறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். வாங்க வீடியோக்குள்ள போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் சென்னையில கொலை செய்யப்பட்ட இந்த பீகார் மாநிலத்தை சேர்ந்த ஃபேமிலியை பத்தி பார்ப்போம். கணவர் பெயர் வந்து கௌரவ் குமார். சரியா? இவருக்கு கிட்டத்தட்ட எத்தனை வயசு இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 24 வயசு இருக்கும். மனைவி பெயர் வந்து முனிதா குமாரி. இவங்களுக்கு வந்து ஒரு 21ல இருந்து 22 வயசு இருக்கும். அது மட்டும் இல்லாம குழந்தை பெயர் வந்து பிர்மணி. அது என்ன குழந்தை அப்படின்னு பாத்தீங்கன்னா அவங்களுக்கு ஆண் குழந்தை. அந்த குழந்தையோட வயசு கிட்டத்தட்ட 2 வயசு இருக்கும். இவங்க கரெக்டா பீகார்ல மாநிலத்துல எந்த இடத்தை சேர்ந்தவங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஷேக்புரா நலந்தா மாவட்டத்தை சேர்ந்தவங்க தான் இந்த ஃபேமிலி. சரியா? இந்த ஃபேமிலி எப்படி சென்னையில வந்து வேலை பாக்குறாங்க அப்படிங்கிற மாதிரி பார்த்தோம்னா, அதாவது ஃபர்ஸ்ட் கடந்த 2 வருஷத்துக்கு முன்னாடியே அவங்க சென்னையில வந்து வேலை பாக்குறாங்க. எந்த ஊர்ல அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸ்ரீபெரும்புதூர்ல வந்து செக்யூரிட்டி காவலராக வந்து பணியாற்றிட்டு இருக்காங்க. அதுல ஒரு ஏரியால வந்து பணியாற்றிட்டு இருக்காங்கன்னு நினைச்சுக்கோங்களேன். அங்கதான் அவங்க தங்கி வேலை பார்த்துட்டு அந்த மாதிரி இருந்தாங்க. திடீர்னு என்ன பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம பீகார் மாநிலத்துக்கு போயிரும் அப்படிங்கிற மாதிரி அவங்க அங்க போறாங்க. போயிட்டு அவங்களுடைய ரிலேட்டிவ் எல்லாம் பார்த்துக்கிட்டு அவங்களுடைய வீடு சொந்த பந்தங்கள் எல்லாமே இருக்கும்ல. அந்த மாதிரி அவங்க கொஞ்ச நாள் அங்க இருக்கிறாங்க. இருந்ததுக்கு அப்புறவு சரி மறுபடியும் நம்ம சென்னையில வந்து வேலை பார்ப்போம் அப்படிங்கிற மாதிரி சூஸ் பண்றாங்க. அதுக்கப்புறம் வந்து சென்னைக்கு மறுபடியும் வராங்க. என்னைக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜனவரி 21ஆம் தேதி மறுபடியும் சென்னைக்கு வராங்க. சென்னையில அவங்களுக்கு எந்த இடத்துல வேலை கிடைக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா தரமணியில் உள்ள தரமணி பாலிடெக்னிக் கல்லூரியில வந்து அவங்களுக்கு வந்து ஒரு வாட்ச்மேன் வேலை கிடைக்குது. அதனால பக்கத்திலேயே அவங்க வந்து ஒரு சின்ன அபார்ட்மெண்ட்டோ ஒரு வீடோ எடுத்து அவங்க வந்து தங்குறாங்க. தங்கி அப்படிதான் வேலை பார்த்துட்டு இருக்காங்க. ஜனவரி 21ஆம் தேதி சென்னைக்கு வந்தாச்சு. ஆனா இவங்க இறந்தது ஜனவரி 24ஆம் தேதி. என்ன நடந்துச்சு அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பீகார் மாநிலத்தை சேர்ந்தவங்க இந்த 3 பேரும் சேர்ந்த ஒரு ஃபேமிலி. அதே பீகார் மாநிலத்துல இருந்து ஆல்ரெடி 3 பேர் அதே பிளேஸ்க்கு வந்திருக்காங்க. அதாவது இவங்களுடைய நண்பரா கூட இருந்திருக்கலாம், ஃபேமிலியா கூட இருந்திருக்கலாம். நீங்க எப்படினாலும் நினைச்சுக்கோங்க. சரியா? அவங்களும் இங்க பீகார் மாநிலத்துல இருந்து இங்க வந்திருக்காங்க. வந்து என்ன பண்றாங்கன்னா குடிக்கிறாங்க சேர்ந்து. யாரு? கௌரவ் குமார், அப்புறம் சத்யேந்தர், அப்புறம் லலித் யாதவ், விகாஷ் குமார். இவங்க 3 பேருமே என்ன பண்றாங்கன்னா சரி நம்ம குடிப்போம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு குடிக்கிறாங்க. ஒரு 4வது மாடி அப்படின்னு நினைச்சுக்கோங்க. அங்க வந்து குடிக்கிறாங்க. சரி குடிக்கும்போது ஜாலியா தான் குடிக்கிறாங்க. பேசி பேசி ஜாலியா குடிக்கிறாங்க. அதுக்கப்புறம் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்க 4 பேத்துக்கு இடையான ஒரு சின்ன தகராறு ஏற்படுது. அந்த தகராறுல அது வந்து பேச்சுவார்த்தை மூலமா அது கை கலப்பா மாற ஆரம்பிச்சுச்சு. 3 பேரு சேர்ந்து இந்த கௌரவ் குமார அடிக்கிறாங்க. ஒரு ராடு இருக்குல்ல, அந்த ராடால ஒரு கம்பி இரும்பு ராடால வச்சு அவருக்கு மண்டையிலே போட்டு அடிக்கிறாங்க. அடிச்சது மட்டும் இல்லாம கைய வச்சு குத்தி குத்தி அடிக்கிறாங்க. கொலை பண்றாங்க. அந்த அளவுக்கு ஆயிட்டு. சரி மனைவி என்ன பண்றாங்க? இத பார்த்துட்டு சும்மா இருப்பாங்களா? சவுண்ட் கேட்டு என்ன பண்றாங்கன்னா, ஓடி வந்து தடுக்குறாங்க. தடுக்கிற மனைவிய இந்த 3 பேரும் என்ன பண்ணாங்கன்னா, ஆல்ரெடி இவங்க போதையில இருக்குறாங்க. சரியா? அப்போ தன்னையே மிஞ்சுற அளவுக்கு தான் இருப்பாங்க போதையில இருக்கிறதுனால. மனைவியுமே சும்மா விடாம மனைவியுமே கொன்னுருக்காங்க. கொன்னது மட்டும் இல்லாம அவங்களுக்கு ஒரு 2 வயசு ஆண் குழந்தை இருக்குது. அந்த ஆண் குழந்தையுமே அப்படியே தரையில நச்சுன்னு அடிச்சு அந்த ஆண் குழந்தையுமே கொல்றாங்க. கொன்னதுக்கு பிறகு இவங்க என்ன பண்ணலாம்னு நினைக்கிறாங்கன்னா, இந்த டெட் பாடிய மறைக்கணும். அப்போ அதுக்கு என்ன பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு பிளான் போடுறாங்க. போட்டதுல தான் என்ன பண்றாங்கன்னா, ஒவ்வொருத்தவங்களையும் ஒவ்வொரு சாக்குல வச்சு அதாவது சாக்குல வச்சு இருத்தி என்ன பண்றாங்கன்னா கெட்டுறாங்க. அதாவது கௌரவ் குமார வந்து தனி சாக்குலயும், அந்த குழந்தையுமே தனி சாக்குலயும், மனைவியுமே தனி சாக்குலயும் வந்து கெட்டுறாங்க. கெட்டிக்கிட்டு என்ன பண்றாங்கன்னா, அது ஒவ்வொரு டெட் பாடியும் ஒவ்வொரு இடத்துல போய் வீசுறாங்க. சரியா? இந்த சம்பவம் எப்படி போலீஸ் அதிகாரிகளுக்கு தெரிய வருது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, கணவர் கௌரவ் குமார் இருக்காருல்ல, அவருடைய உடல் வந்து கரெக்ட்டா ஜனவரி 26 அன்று அதிகாலை அடையார்ல இந்திரா நகர் 1வது அவென்யூ. சரியா? அந்த சாலையோர பகுதிகள்ல வந்து ஒரு சாக்கு மூட்டை வந்து
அங்க தென்பட்டிருக்குது. அந்த பகுதி சேர்ந்தவங்க போறவங்க வரவங்க இருப்பாங்களா? அப்போ என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ஒரு சாக்கு மூட்டை இருந்திருக்கு. அந்த சாக்கு மூட்டையிலிருந்து ரத்தம் சொட்ட சொட்ட வடிஞ்சிருக்கு. இத பார்த்துருக்காங்க. அவங்க சந்தேகப்படுறாங்க. பட்ட உடனே என்ன பண்ணாங்கன்னா, போலீஸ் அதிகாரிகளுக்கு இன்ஃபார்ம் பண்றாங்க. எப்படின்னா, அந்த சாக்குலருந்து பிளட்டா வருது. ஒரு சாக்கு மூட்டை கட்டப்பட்டிருக்குது. சாக்குலருந்து ரத்தமா வருது. என்னன்னு தெரியல. வந்து பாருங்க அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. உடனே போலீஸ் அதிகாரிகள் அதே மாதிரி வாராங்க. வந்து பார்க்குறாங்க. அந்த சாக்குல இருந்தது யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கௌரவ் குமார். இவர என்ன பண்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த உடல எடுத்து பிரேத பரிசோதனைக்கு அனுப்புறாங்க போலீஸ் அதிகாரிகள். என்ன நடந்துச்சு? கொலை எப்படி நடந்துச்சு? அப்படிங்கிற மாதிரி விசாரணையும் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இந்த உடல போலீஸ் அதிகாரிகள் கைப்பற்றின பிறகு என்ன பண்றாங்கன்னா, போஸ்ட்மார்ட்டத்துக்கு அனுப்புறாங்க. அது மட்டும் இல்லாம குமாருடைய உடல்ல அங்கேயுமா வெட்டுக்காயங்கள் இருந்திருக்குது. சரியா? இவரு எந்த மாநிலத்த சேர்ந்தவங்க எல்லாத்தையுமே நோட் பண்ணியிருக்காங்க. நோட் பண்ணது மட்டும் இல்லாம, ஃபர்ஸ்ட் அவங்க வந்து ஒரு கொலை தான் அப்படிங்கிற மாதிரி நெனச்சுட்டாங்க போலீஸ் அதிகாரிகள். அப்போ என்ன பண்றாங்கன்னா, இந்த கொலை எப்போ நடந்துச்சு, கரெக்ட்டா எந்த இடம் அப்படிங்கிற மாரி பார்த்துட்டு, போலீஸ் அதிகாரிகள் சிசிடிவி ஃபுட்டேஜ் இருந்து எடுத்து பார்க்கும்போது, அதுல வந்து இந்த பைக் நம்பரு எல்லாமே சரியா? யாரு, எந்த ஊரை சேர்ந்தவங்க இந்த மாதிரி சம்பவத்த பண்ணியிருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி அவங்களுக்கு தெரிய வருது. அத நோட் பண்றாங்க. சரியா? நோட் பண்ணது மட்டும் இல்லாம, சரி யாருன்னு கண்டுபிடிக்க ஆரம்பிச்சுட்டாங்க. அவங்களும் பீகார் மாநிலத்த சேர்ந்தவங்க அப்படிங்கிற மாதிரி, அத 3 பேத்தையுமே கைது பண்றாங்க. கைது பண்ணிட்டு அவங்கள்ட்டயும் விசாரணை நடத்தும்போது தான் அவங்க வந்து 3 பேத்தையும் கொன்னுட்டோம் அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. அடுத்ததாட்டு குழந்தையோட உடல வந்து தேடி கண்டுபிடிச்சாங்க. குழந்தை உடல் வந்து எங்க கிடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பக்கிங்ஹாம் கால்வாய் மத்திய கைலாஸ் அருகே அங்க வந்து குழந்தையோட உடல் வந்து கண்டுபிடிக்கிறாங்க. சரியா? கண்டுபிடிச்சுக்கிட்டு அந்த குழந்தையோட உடலையுமே போஸ்ட்மார்டம் ரிப்போர்ட்க்கு அனுப்புறாங்க. ஆனா ஆல்ரெடி நான் 3 கொலை பண்ணியிருக்கோம் அப்படிங்கிற மாரி ஏற்கனவே உள்ள குற்றவாளிகள் வந்து சொல்லிட்டாங்க. சரியா? ஆனா போலீஸ் அதிகாரிகள் வந்து 3 உடல்கள் அதாவது மனைவியோட உடல் வந்து பல நாட்களா தேடிட்டு இருக்காங்க. இந்த சம்பவம் ஜனவரி 24ஆம் தேதி நடந்துச்சு. 26ஆம் தேதி கணவரோட உடல் கிடைச்சுச்சு. 27ஆம் தேதி குழந்தையோட உடல் கிடைச்சுச்சு. பெண்ணோட உடல் எங்க அப்படிங்கிற மாரி போலீஸ் அதிகாரிகள் தீவிரமா தேடிட்டு வந்துட்டு இருந்தாங்க. சரியா? ஆனா, ஆ கடைசியா அந்த பெண்ணோட உடலும் கிடைக்க ஆரம்பிச்சுச்சு. எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது இன்னைக்கு ஜனவரி 30ஆம் தேதி அந்த பெண்ணோட உடல் கிடைக்குது. அந்த பெண்ணோட உடல் எங்க வச்சு கிடைக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெருங்குடி குப்பை கிடங்குல வந்து கிடந்திருக்கு. அது போலீஸ் அதிகாரிகள் கைப்பற்றிருக்காங்க. அதுவும் அந்த சாக்கு மூட்டையில அந்த பெண்ணோட உடம்புல ஒட்டு துணியும் இல்லாம கிடைச்சிருக்கு. சரியா? இத போலீஸ் அதிகாரிகள் என்ன பண்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, போஸ்ட்மார்டம் ரிப்போர்ட்க்கு அனுப்பியிருக்காங்க. என்ன ஆச்சு? அந்த பெண்ணுக்கு பாலியல் வன்கொடுமை நடந்திருக்கா? பாலியல் வன்கொடுமை நடந்து தான் கொலை செய்யப்பட்டிருக்கா? இல்லன்னா கொலை செஞ்ச பிறகு தான் பாலியல் வன்கொடுமை நடந்திருக்கா? அப்படிங்கிற மாதிரி இந்த விஷயத்த வந்து போஸ்ட்மார்டம் ரிப்போர்ட்க்கு அனுப்பியிருக்காங்க. அவங்க வந்து போஸ்ட்மார்ட்டத்துலருந்து ரிப்போர்ட் குடுத்ததுக்கு அப்புறம் போலீஸ் அதிகாரிகள் என்ன நடந்துச்சு அப்படிங்கிற மாரி இன்னும் தெளிவா வந்து நமக்கு விளக்கம் தருவாங்க. ஆனா 3 பேத்தையும் கைது பண்ணியிருக்காங்க. அந்த 3 குற்றவாளிகளோட பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் குற்றவாளி பேரு சத்யேந்தர். அடுத்த குற்றவாளியோட பேர் வந்து லலித் யாதவ். இவங்களுக்கு வயசு எத்தன வயசு இருக்கும்னா, ஒரு 40லருந்து 42 வயசு இருக்கும். அடுத்த குற்றவாளியோட பேர் வந்து விகாஷ் குமார். இவங்களுடைய வயசு வந்து 24 வயசு தான் இருக்கும். சரியா? இந்த 3 பேத்தையுமே கைது பண்ணியிருக்காங்க. இன்னும் போலீஸ் அதிகாரிகள் வந்து இந்த 3 பேர் தான் சம்மந்தப்பட்டவங்களா? இல்லன்னா வேற யாரா உண்டா? அப்படிங்கிற மாதிரி தீவிரமா விசாரணை பண்ணிட்டு வராங்க. பட் இந்த பெண்ணோட உடல் இன்னைக்கு தான் கிடைச்சிருக்குது. அதுவும் ஜனவரி 30ஆம் தேதி. அதுவும் அந்த பெண்ணோட உடல்ல எந்த துணியுமே இல்லாம கிடைச்சிருக்குது. கண்டிப்பா இது எதனால இந்த கொலை நடந்துச்சு அப்படிங்கிற மாரி தெளிவா போலீஸ் அதிகாரிகள் வந்து நமக்கு கிளியரா சொல்லுவாங்க. சரியா? இப்ப என்னுடைய கருத்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது சென்னையில உட்பட இல்லாம தமிழ்நாட்டுல பிற பகுதிகள்ல இந்த மாதிரி நெறைய கொலைகள் வந்து அடுக்கடுக்கா நடந்துட்டு வருது. சரியா? அதுவும் பீகார் மாநிலத்த சேர்ந்தவங்க 3 பேரையுமே அம்மா, அப்பா, பையன் 3 பேத்தையுமே வந்து கொன்னுருக்காங்க. அதுவும் பீகார் மாநிலத்த சேர்ந்தவங்களே கொன்னுருக்காங்க. சரியா? இருந்தாலும் எவ்வளோதான் இருந்துட்டு போட்டுமே, எவ்வளோதான் பிரச்சனையா இருந்துட்டு போட்டுமே, அத ஏன் கொலை பண்ற அளவுக்கு வந்து முடிக்கணும்? அதுவும் அந்த பெண்ணுக்கு என்னாச்சு அப்படின்னு தெரியல. அந்த பெண்ணோட உடல்ல துணி கூட இல்ல அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. என்ன நடந்துச்சுன்னு கூட இன்னும் தெளிவா நம்மளுக்கு வந்து தகவல் தெரியல. பட் ஒவ்வொரு ஊடகங்களும் வெவ்வேறு விதமா பேசிட்டு இருக்காங்க. சில ஊடகங்கள் வந்து என்ன சொல்றாங்கன்னா, இது அவங்க குடி போதையினால இந்த மாதிரி தகராறுனால அவங்க வந்து அடிச்சு கொன்னுருக்காங்க அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. சில ஊடகங்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பொண்ணுகிட்ட பாலியல் வன்கொடுமை பண்றதுக்காக ட்ரை பண்ணியிருக்காங்க.
இந்த மாதிரி தப்பா முயன்றுருக்காங்க. அத கணவர் தட்டி கேட்கறதுனால தான் இது வந்து சண்டை வந்து பெருசா வெடிச்சு 3 பேத்தையுமே அந்த பீகார் மாநிலத்த சேர்ந்தவங்க அந்த 3 பேரும் சேர்ந்து கொன்னுருக்காங்க அந்த ஃபேமிலிய. அப்படிங்கிற மாதிரி வெவ்வேறு விதமா பேசிட்டு இருக்காங்க. பட் இதுல 2 தரப்புலயும் எது உண்மை? இத வந்து சீக்கிரத்துமா போலீஸ் அதிகாரிகள் கண்டுபிடிச்சு வந்து நமக்கு அதிகப்பூர்வமா என்ன நடந்துச்சு அப்படி மாதிரி தகவல வெளியிடுவாங்க. இந்த வீடியோ பார்க்குற நீங்க இத பத்தி என்ன நினைக்கிறீங்க? உங்களுடைய கருத்த கமெண்ட்ல சொல்லுங்க. நெக்ஸ்ட் ஒரு வீடியோல சந்திக்கிறேன். பாய்.